லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி ஆகிறார். அவரை குரு பார்க்குறாரு. வக்ரம் இல்லாத குருவை யார் வேணாலும் பார்க்கட்டும். 8ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி ஆகிறதுங்கிறது ஒன்று துலா லக்னத்துக்கு அந்த அமைப்பு வரும், அல்லது மேஷ லக்னத்துக்கு அந்த அமைப்பு வரும். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு ஆட்சி ஆவார். அவர் எப்போ ஆட்சின்னு ஆகிட்டாரே அப்போவே மறைவு கிடையாது சார், அதோட முடிஞ்சு வச்சு, மறைவும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போது 8ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி மறைஞ்சிருக்காருன்னே சொல்ல வேண்டியதில்லை, 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார், அது மறைவு கிடையாது. அதனால் இந்த லக்னாதிபதி மறைஞ்சிட்டாருங்கிறதோ அல்லது அதனால் பாதிக்குங்கிறதோ, ஈவன் அந்த தசை வந்தால் கூட அதில் பாதிப்புங்கிறது இருக்காது, அது யோகமாத்தியாக இருக்கும். அதனால் லக்னாதிபதி 8க்கு போய் 8ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்னாலும் சரி, உச்சம் பெற்ற நிலையில் நின்னாலும் சரி, அப்பயுமே மறைவு கிடையாது. இங்கே லக்னாதிபதியே ஆட்சி ஆகிறார் இந்த கேஸில். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. லக்னாதிபதி 8ல் இருந்து ஆட்சியானால் அது மறைவே கிடையாது, அந்த திசையும் யோக திசையாக இருக்கும்.